எதை கொடுத்தாலும் சரி தூய்மையாக்குவோம் ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அவனுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் பக்கம் திரும்பிட்டா போதும். எப்படி அவனை அழைக்கணும் அவன் கற்றுருவான் எல்லாத்துக்கும். இரவு அறுப்படை யாரும் தடுக்கப்பட்டதா இல்லை. உணவழி போனே, தீமை நீக்கி தூய்மையாக்குவனே, உயிரோட்டமளி போனே, சுவைக்க செய்வனே. அந்த சுவை அவன் கொடுக்குறான். அவ்வளவு கெட்டது போட்டாலும் அது ஒரு சுவை இருக்குது, ஒரு மனம் இருக்குது, இன்னும் சாப்பிட முடியாது. அவன் அனுமையெல்லாம் விழுங்க முடியாது, விழுங்க செய்வனே. அவன் அனுமதி செமிக்க முடியாது. எத்தனை பேர் வயிற்றுல பிரச்சனை இருக்கு, செமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாத்திரம் தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்ப நம்ம மறுபடியும் செமிக்க செய்வனே. அதுல இருந்து பலன் கிடைக்குது, ஒரு மனசு நிறைவு கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு பண்புல ஒன்றும் அழைக்க வேண்டியிருக்கு. எதனையும் இறைவனுடைய பெயரை அல்லவுடைய பெயரை தியானத்தில் உண்டாக நிச்சயமா அது பாவமாகும். நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களோடு உங்களோடு தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள். நீங்கள் அவர்கள் வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைவுபெறாவீர்கள். இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லி அறிவு கொண்டு முடிவு பண்றாங்க. அது தர்க்கம் பண்றாங்க. இதில் குடிச்சா நல்லது, அதில் சாப்பிட்டா நல்லது. எதெல்லாம் இறைவன் அனுமதிக்கிறே அதை சாப்பிட சொல்லி தர்க்கம் பண்ணுவாங்க. அதில் நன்மை இருக்குது. அறுசுவையில் அது ஒரு சுவைன்னு சொல்லுவாங்க. அவன் வேண்டான்னு சொல்லிட்டு நன்மை தான், தர்க்கம் பண்ண வேண்டாம் அறிவை கொண்டு. நம்ம ஏற்கனவே பழகிட்டேன் காரணமாக நிறைய டீ சாப்பிட்டு பழகிட்டோம். அதுக்காக நல்லதுன்னு சொல்ல முடியாது. நமக்கே தெரியுது டீ சாப்பிடுறது தப்புன்னு சொல்லிட்டு சாப்பிடும் போதே நாக்கெல்லாம் தன்மை மாறிடுது, வாந்தி வர மாதிரி இருக்குது, வயிறு அடைச்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு தான் டீ சாப்பிட்டு இருக்கோம். நமக்கு இனிமே பால் அனுமதிச்சிருக்கான், அடுத்தவருக்கு இனிமையாக தான் போட்டுக்கிறோம். அந்த அறிவை கொண்டு டீயை சாப்பிட்றோம். அது ஒரு போதை தான். அதில் சக்கரை போட அவசியமே இல்லை. ஏன்னா இறைவன் சொல்றது இனிமையான பாலை போட்டுக்கிறோம். அந்த நன்றினோட எல்லாத்துலையும் கலப்படம் வந்தாலும் அதுலையும் கலப்படம் வந்துருச்சு. அதுக்கு நம்ம எதுவும் சாப்பிடாம இல்லை, பிரார்த்தனையும் சாப்பிடலாம். அதே அது பாலையும் சாப்பிடலாம். ஆனால் தர்க்கம் பண்ணுவாங்க. தர்க்கத்துக்கு போக வேண்டாம், தெளிவுபடுத்துறது மட்டும்தான் அவங்க இருக்காங்க. இறைவன் விஷயத்தை வேணான்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ண வேண்டாம். ஏத்துக்கிட்டா அதற்கான ஞானங்கள் கொடுக்கப்படும் தெளிவா. யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ இது வேண்டாம் இறைவனே, ஆனா நீ பிடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்கேன் மன்னிச்சு மீட்டு கொடுன்னு கேட்டா போதும். அதில் மீட்டு கொடுக்க அவன் போதுமான. தர்க்கம் பண்ணேன்னு சொன்னா நன்மையில இழந்துருவோம், எல்லா நன்மையும் இழந்துருவோம். அதனால தர்க்கம் பண்ணக்கூடாது. வேதத்தை கொண்டு தெளிவுபடுத்தும் பொழுது தர்க்கம் கூடாது. மனசுக்குள்ள கூட நான் காலகாலமா செம்பு தண்ணி தான் குடிப்பேன், எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதையும் தர்க்கம் பண்ண வேண்டாம். இறைவன் வேணான்னு சொன்னா வேணாம், விரும்புது மாற்றி அமைக்கப்பட்டோம். அதுவே எங்க சுவை பிடிக்குதா பாவனி கூட சாப்பிடுது, அதையும் மாற்றி அமைச்சிருவோம். அந்த சுவை பிடிக்காம ஆகிடும். உனக்கு பொருத்தமான பானங்களையும் உணவுகளையும் எனக்கு விருப்பமாக்கி கொடுவேன்னு கேட்கணும். உனக்கு பொருத்தமில்லாத உணவுகளையும் பானங்களையும் விருப்பமே இல்லாம ஆக்கிடு, லேசான முறையில் சுகமான. எனக்கு முன்னே சந்தைகளுக்கும் சரி